மென்சுரேஷனில் 3D ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ கியூப் கனசதுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ஏ கியூபு, அதனுடைய வலைபரப்பு வந்து 4a², மொத்த புறப்பரப்பு வந்து 6a². அப்புறம் வந்து கியூபாய்டு, ஓகேங்களா. ஸோ கன செவ்வகம். ஸோ L×B×H அப்படிங்கிறது தான் அதனுடைய கன அளவு. 2H×L+B அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வலைபரப்பு. மொத்த புறப்பரப்புங்கிறது 2×LB+BH+HL, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஸ்பியர் அப்படிங்கிறது கோளம். கோளத்துக்கு வந்து 4/3πr². ஸோ இதில் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம் ஃபார்முலா 4πr², ஓகேங்களா. அதுக்கு வந்து கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4/3πr³, ஓகேங்களா. அரைக்கோளத்துக்கு வந்து 2/3πr³. ஸோ அது அப்படியே மேலே இருக்கிறத 2πr² போட்டிங்கன்னா அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கீழே இருக்க 3 எடுத்து போட்டு போட்டிங்க அப்படின்னா வந்து அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து சிலிண்டருக்கு வந்து πr²H. ஸோ அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πrH. ஸோ அதோடைய ப்ளஸ் 2πr² சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட மேலே கீழே இருக்கக்கூடிய 2 வட்டங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.